நீர்க்கடவுள்னு சொல்றது. பஞ்சபூதங்களிலே நீர்க்கடவுள். நீரின்றி அமையாது உள்ளது. நம்ம சாப்பாடு எல்லாம் கூட 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட உண்ணாவிரதம் இருக்கலாம். தண்ணி குடிக்காத ஒரு 3 மணி நேரம் இருக்க முடியாது. அந்த வகையிலே நீர்க்கடவுள் என்பவர் இந்த உலகத்திலே அமிர்த வருஷனையாக மழை துளிகளை பூமியின் மீது தெளித்து இந்த பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் நீர்க்கடவுள். இதற்கு மேல பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்திலே நிலையான ஆட்சி யாருடைய ஆட்சி நடக்குதுன்னா நீருடைய ஆட்சி தான். அப்பதான் யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் நீருடைய ஆட்சி எப்படி கிடைச்சுன்னா மெஜாரிட்டி. இந்த உலகத்தை 4 பாகமாக பிரிச்சாக்கா 3 பாகம் நீரினால் சூழப்பட்ட உலகம். அந்த 1/4 பாகம் தான் பூமி. அந்த 1/4 பாகம் பூமியில தான் நம்ம இருக்கக்கூடிய நிலங்கள், காடுகள், மலைகள், வனங்கள் எல்லாம் இருக்குது. மிச்சம் 3 பாகம் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வருண பகவான் நீர் தான் இருக்கார். 3 பாகம் நீரால் சூழப்பட்ட பூமி தான் நம்ம பூமி. அந்த வகையில மெஜாரிட்டி யாருங்க? நீர் தான். அதுதான் உதாரணம் நம்ம உடம்புலேயே சொல்லுவோம். நம்ம உடம்புலேயே நீரினுடைய ஆட்சி தான்.